நேற்று முதல்வர் அதே மேடையிலனா எங்கள் கூட்டணியில விரிசல் இல்ல, விரிசல் விழுன்னு நினைக்கிறவங்க தலையில மண் விழுன்னு சொல்லியிருக்கு. பார்த்தேன் அண்ணே, விரிசல் விழுந்தா தானே மண் விழுவும். இப்ப ஒரு வீட்டுல விரிசல் வந்தா தானே தலைமையில மண் விழுகும். அதனால முதலமைச்சர் அவர்கள் விரிசல் இல்லாம மண் எப்படி விழுகும்? நான் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அது விரிசல் விழுமான்னு பார்த்துட்டே இருக்கிறேன். அது விரிசல் வந்தா தானே தலைமையில மண் விழுகும். அதனால முதலமைச்சர் அவர்கள் பாதி உண்மையை ஒத்துக்கிட்டாரு, மண் உலகம்னு. மிச்ச பாதி உண்மையை இன்னும் 6 மாசத்துல ஒத்துக்குவாரு. இன்னும் 8 மாசத்துல கூட்டணி எதுவுமே இருக்காது, தனியா அவர் இருப்பார். இது நடக்கத்தான் போது, நீங்க டிசம்பர்ல பாருங்க. கண்டிப்பாண்ணே. விரிசல், அவர் விரிசல் தானே சொல்லியிருக்காரு. முதல்ல விரிசல் அப்புறம் உடையின, அதுக்கு 8 மாச காலமாகும். ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் தோழமை சுடுதல் இருக்காரு. அதாவது முதலமைச்சர் கொஞ்சம் பேசினா கூட லைட்டா பேசணும், அடுத்து நான் புகழ் தரணும்னு சொல்லிட்டு தோழமை சுடுதல் தான் இன்னைக்கு இருக்குங்கண்ணா. நீங்க வைகோ ஐயாவை நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் எப்பொழுதுமே ஒருத்தரை புகழ்ந்தாருன்னா 1 வருஷம் கழிச்சு திட்டுவார். அது வைகோ ஐயாவுடைய பேட்டர்ன். அது என்டிஏவுக்கு அதே தான் நடந்தது, அடல் பிகாரி வாஜ்பேயிக்கு அதே தான் நடந்தது, பிஜேபிக்கு அதே தான் நடந்துச்சு. இன்னைக்கு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதே தான் நடக்க போகுது. அதனால வைகோ ஐயா அவர்கள் 2025-26 ஜனவரியில ஃபார்முக்கு வருவார். அதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கிரிமினல் சட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஐபிசி பீனல் கோட், இன்னைக்கு பிஎன்எஸ், ஒரு கிரைமை 3 ஏஜா பிரிப்பாங்க. 8 வயசு, 8ல இருந்து 12 வயசு, 12ல இருந்து 18, 16 அது மாறுதுங்க, டிபெண்டிங் ஆன் த ரேஞ்ச். 8 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எந்த தவறு செய்தாலும் அது தவறு கிடையாதுங்கிற அர்த்தம். ஏன்னா மென்ஸ்ரியா, லாட்டின்ல மென்ஸ்ரியான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்பனா அந்த குழந்தைக்கு மனசளவுல, சைக்காலஜிக்கல் அளவுல தப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு உருவாகிறத 8 வயசை தாண்டி. 8 வயசு கீழே அவங்க குழந்தை. அதனாலதான் நம்முடைய பீனல் கோட்ல, கிரிமினல் சட்டத்துல பாத்தீங்கன்னா பிலோ 8 இயர்ஸ் நோ அஃபென்ஸ். நோ அஃபென்ஸ். அந்த குழந்தை கத்தி எடுத்து ஒருத்தர் குத்தி கொன்னா கூட அது அஃபென்ஸ் இல்ல. ஏன்னா தெரியாம குத்திட்டாங்க, ஏன்னா மென்ஸ்ரியா டெவலப் ஆகல. இது ஒரு பேசிக் காமன் சென்ஸ். ஒரு ஐஏஎஸ் படித்துவிட்டு ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு 3.5 வயசு இருக்கக்கூடிய குழந்தை பாலியல் வன்கொடுமையில் அந்த குழந்தை மாட்டிருக்காங்க. அந்த குழந்தை மாட்டினதுக்கு காரணம் அந்த குழந்தையினுடைய நடவடிக்கை சரியில்லை, அந்த குழந்தை அவங்களை இன்சல்ட் பண்ணாங்க, அதனாலதான் அந்த குழந்தையின் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதுன்னு சொன்னதை வன்மையா கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் மாநில அரசை நான் பாராட்டுறேன். காரணம், உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரை மாத்தினான். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மெசேஜ் கொடுக்கணும். ஒரு மாநிலத்தினுடைய அரசு இது போன்ற அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது உடனடியா மெசேஜ் பப்ளிக் கொடுக்கணும். நேத்து மாநில அரசு உடனடியா அந்த ஆட்சியரை மாத்தி இன்னொரு ஆட்சியரை போட்டிருக்காங்க. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.